கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 8 அடையாளங்கள் பார்க்குறோம். இது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உண்மையான அன்புள்ளவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட காட்டக்கூடிய அடையாளங்கள். அதுலேயும் முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவிட்ட இந்த விஷயத்துலலாம் ஒழுங்காக இருந்தால் தான் அவங்க உண்மையாலுமே அன்புள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுட்டு இதை பார்க்குறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய துணையிட்ட இதை நீங்கள் இனிமேல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரின்னு நீங்கள் நடந்து கொள்கிறதே பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டக்கூடிய விதமாக இருக்கும். பதிலுக்கு அவங்களும் அந்த அன்பை பெறக்கூடிய நேரத்தில் அவங்க மனசும் என்ன ஆயிரும், இதுவரையும் அவங்க செய்யாட்டினாலும் இனிமேல் மாறியாவது உங்கள்கிட்ட பதிலுக்கு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடந்து கொள்வாங்க. அந்த 8 அடையாளங்களை பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுடைய கணவர் உங்களுடைய வலிகளை புரிஞ்சுக்கிறாங்களா? நிறைய நேரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், தலைவலிக்கும், இன்றைக்கி சமைக்க வேண்டான்னு தோணும், இல்லை ஏதாவது சிம்பிளாக சமைக்கலான் இருக்கும், குழந்தைகளை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, நான் போய் தூங்கிட்டு வரேன், என்னால் முடியலன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் சில கணவர்லாம் வலியிலே புரிஞ்சிக்க மாட்டாங்க, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, மாத்திரை வாங்கிட்டு வந்து தர மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் நோவுன்னு சொல்லிகிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, குறைதான் சொல்லுவாங்க. உண்மையாலுமே ஒருத்தவங்க அன்பு வச்சுருந்தா அவங்க ஒரு தடவைக்கு 1000 தடவை வலிக்குதுன்னு சொன்னாலும் கூட அதை என்ன பண்ணுவாங்கன்னா காது கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு அவங்களால முடிஞ்ச வழிகளை மேற்கொள்வாங்க. அப்போ உங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு உண்மையான கணவர் தான். அடுத்து இரண்டாவதாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு ஆட்களை மதிக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நாம் என்ன தான் தாங்குன்னு தாங்கினாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெண் வீட்டில் இருக்கவங்க அந்த ஆண் வீட்டில் இருக்கிறவங்களையும் அந்த மாப்பிள்ளையுடைய குடும்பத்தையும் தாங்கினாலும் சரி, ஆனால் அந்த மாப்பிள்ளையுடைய குடும்பத்தினரோ நம்ம வீட்டு ஆட்களை தாங்கவே மாட்டாங்க. அந்த குடும்பத்தினர் கூட விட்டுருங்க, உங்களுடைய கணவர் உங்கள் வீட்டு ஆட்களை மதிக்கிறாங்களா, அவங்களுக்கு பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது உங்கள் மேலே அவங்க வச்சுருக்கக்கூடிய அன்பை காட்டும். அடுத்து மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சீக்ரெட்டாக சால்வ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே சண்டை வரும், எல்லாருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கும். இப்போ நான் ஒன்று செய்கிறேன், அது தப்பாகிடுச்சுன்னா அதை 4 பேத்துக்கு முன்னாடி சொல்லி காமிச்சா எப்படி இருக்கும், கோவம் வரும். சிலர் அந்த தப்பை தான் பண்ணுவாங்க. கணவர்மார்கள் என்ன பண்ணுவாங்க, சுற்றி யார் இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் நின்றுட்டுருப்போம், அங்கே பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பொது இடத்துலலாம் திட்டிட்டு குறை சொல்லிட்டு அடுத்தவங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க, திட்டுறது. அப்புறம் அதை என்ன பண்ணுறது, பஞ்சாயத்துக்கு கொண்டு போயிடுறது. ஏதாவது ஒரு விஷயம்னா பார்த்தா வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாமளாம் என்னைக்காவது வீட்டில் போட்டு கொடுத்துருப்போமா, போட்டு கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட அவங்க அக்காட்ட அவங்கள சேர்ந்து அவங்கள்ட்ட சொல்லிடுறது. அவங்க என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. என்றைக்குமே நாம் ஒருத்தவங்க மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தோம்னா அடுத்தவங்க திட்டுட்டும் அடுத்தவங்களுக்கு தெரியட்டும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க மாட்டோம். அப்போ தனிமையில் கூப்பிட்டு பேசுகிறது தான் சிறந்த முறை. நடுவில் சண்டை வரலாம், அதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் தனிமையில் அவங்க 2 பேர்த்துக்கு முள்ள மட்டுமே இந்த விஷயம் டீல் செய்யணும். அதுதான் ஒரு நல்ல அன்புள்ள கணவருக்கு அடையாளம். அடுத்து 4வது பார்த்திங்கன்னா, மற்றவங்க உங்கள் மேலே ஏதாவது ஒரு குறைகளை சொல்லும் போதோ இல்லை உங்களை என்ன பண்ணுறாங்க கஷ்டப்படுத்தும் போதோ அதை பொறுத்து கொள்ளாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா திருமணமாகி போயிட்டா அந்த பெண்களுக்கு ஒரு மரியாதையே இருக்கிறது இல்லை. அந்த வீட்டை சேர்ந்தவங்க யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் சண்டை போடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கணவர் கூட அதை தட்டி கேட்க மாட்டாங்க. இதே அந்த கணவர் அதை தட்டி கேட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்கும். அப்போ அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 5வது பார்த்திங்கன்னா உங்களுக்காக செலவு செய்கிறது. நிறைய கணவன்மார்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சம்பளம் இல்லாத வேலைக்காரி கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு எந்த ஒரு செலவும் அந்த பொண்ணுக்கு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லா செலவும் செஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு ஆளுக்கு தான் செலவு செய்வாங்க. மற்றபடி அந்த பிள்ளையை வேலை வாங்குறதுக்கானே வச்சுருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கே வேலை செஞ்சு அந்த பிள்ளை உழைச்சி ஓடா தீஞ்சு போகுமோ தவிர அதுக்குன்ட்டு ஒரு நல்ல துணிமணி வாங்கி தரணும், நல்ல செருப்பு வாங்கி தரணும், ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி தரணும். எல்லாருக்கும் ஆசை தானே. ஒரு மேக்கப் கிட்டு இதெல்லாம் இன்றைக்கெலாம் சாதாரணமாக ஒரு புர்கா வாங்கினா கூட தலைக்கு ஹிஜாப் எத்தனை போடுறாங்க, ஒரு புர்காவுக்கு 10 ஹிஜாப் வாங்கி வச்சுட்டு மாற்றி போடுறாங்க. இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஆசையை அவங்களுடைய லெவலுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு சிறந்த கணவர். அடுத்து 6வது பார்த்திங்கன்னா உங்களுடைய இலக்குகளை அடைய வைக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம்.
நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இலக்குகள்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மாறிட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுங்கிறாங்க, அதே மாதிரி வேலைக்கு போகணுங்கிறாங்க. பெண்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, ஒரு கணவருடைய சப்போர்ட் வேணும். இல்லாட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு தையல் கிளாஸுக்கு போய் ஒரு தையலை கற்றுக்கிறது கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எங்கள் பெண்கள். அதுக்கு ஒரு 2000 ரூபா செலவு பண்ணாதான் வந்து அந்த தையல் கிளாஸில் போய் நல்லபடியாக கற்றுக்க முடியும். அதுக்கு ஒரு 6 மாதமாவது தொடர்ச்சியாக போகணும். அப்புறம் வீட்டில் ஒரு தையல் மிஷின் வாங்கி போடணும். இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு கணவருடைய உதவி வேணும். அதுக்கு உங்கள் கணவர் சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக அவங்க வந்து உங்கள் மேலே அன்பு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு ஒருத்தவங்க மேலே அன்பு இருந்தால் அவங்களுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், குழந்தை ஒரு பொருள் கேட்டுருச்சுன்னா அந்த பொருளை கேட்டால் எனக்கு அதை வாங்கி கொடுக்காம கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் தந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு துணிமணி வாங்காட்டாலும் குழந்தைகளுக்கு நோம்பு நொடிக்கு வாங்குவாங்க. ஏன்? அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு. அப்போ அதே அன்பு உங்கள் மேலே இருந்தால் உங்களுக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய பொருட்களையோ இல்லை விரும்பக்கூடிய ஒரு இடத்தையோ அடைய வைக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி செய்வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7வதாக உருவத்தை கேலி செய்ய மாட்டாங்க. சில கணவர்மார்கள் இந்த ஒரு தவறை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிகமான நேரத்தில் நாமளே கேள்விப்பட்டிருக்கோம், கல்யாணம்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க, ஆனால் சும்மா வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு பொண்ணு கிடைக்கலேருந்து தான் கட்டணும், நீ ரொம்ப கருப்பாக இருக்க, நீ ரொம்ப குண்டாக இருக்க, குட்டையாக இருக்கிற, நெட்டையாக இருக்கிறன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. உன் பல்லு வந்து எத்தி இருக்குன்ட்டு. நாம் பெற்றெடுத்த ஒரு குழந்தையை வந்து அழகா இல்லையா அப்படிங்கிறக்காக கொடுமைப்படுத்துறதும் இல்லை. நாம் யார்ட்டுன்னு வந்தோமோ அந்த பெற்றவங்களை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கொடுமைப்படுத்துறதோ இல்லை வந்து என்ன பண்ணுறதில்ல, சொல்லி காட்டுறதில்ல. எங்கள் அம்மா இப்படி தான் இருப்பாங்க, எப்பயுமே ரொம்ப குட்டையாக இருப்பாங்க, ரொம்ப கற்பாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்கலாம் யாருமே வந்து யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய துணியை மட்டும் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி கூட என்ன பண்ணலாம், 1க்கு 10 ரிஜெக்ட் பண்ணி கூட 11ஆவதாக நல்லது தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆனால் எடுத்துகிட்டு வரதை போய் அதுக்கப்புறம் காலம்பூரா அதை குறை சொல்கிறது பாருங்கள், அது வந்து நீங்கள் அவங்க மேலே அன்பு வச்சிருக்காததுக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் உங்கள் கணவர் உங்களை வந்து குறை சொல்கிறாங்க, பழிக்கிறாங்க அப்படின்டா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே முழுமையான ஒரு அன்பு இல்லைன்னு. அதே போல் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அவங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது அவங்க லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களா, வேலையில் நடக்கிறது, வீட்டில் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு அவங்க குடும்ப சம்மந்தமான எந்த விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க சில கணவர்மார்கள். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே நமக்கு சொல்லவே மாட்டாங்க. குடும்பமாக என்ன பண்ணுவாங்க, கொசு கொசுன்னு பேசிப்பாங்க. நாம் அந்த வீட்டில் மருமகன் இருப்போம், ஆனால் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு உண்மையான கணவர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஒய்ஃப்ட்ட ஷேர் பண்ணுவாங்க, அதை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த அடையாளங்கள்லாம் உங்கள் கணவர்கிட்ட இருந்தால், அப்போ இந்த அடையாளம் உங்கள் கணவர்கிட்ட இருந்தால் அவர் நிச்சயமாகவே உங்கள் மேலே வந்து ஒரு அன்புள்ளவராக இருக்கிறாருன்னு அர்த்தம். இதே விஷயத்தை நீங்களும் உங்கள் கணவருக்கு கொடுங்க. ஏன்னா இது வந்து அன்பின் வெளிப்பாடான ஒரு 8 அடையாளங்கள்னு சொல்லலாம். இந்த 8 அடையாளங்கள் கணவன் மட்டும்தான் மனைவி கொடுக்கணும் இல்லை, மனைவியும் கணவருக்கு கொடுக்கணும். இதுவரையும் கொடுக்காதவங்க இனிமேலாவது இப்படி நடந்து கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு மறுமைக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ஒரு உறவை சேர்த்து வச்சிருக்கானா அது ஒரு வீணான காரியம் கிடையாது. அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.